எல்லா தீய சக்திகளும் அழிஞ்சிருக்கு. வானமே இருள் சூழ்ந்து இருட்டா மாறி இருக்கு. பூமியே மயான கோலமாவும் எங்க பார்த்தாலும் ரத்தமாவும் இறந்தவங்களோட மண்டை ஓடா கிடந்திருக்கு. காளி தேவி இறந்தவங்களோட மண்டை ஓட்டையெல்லாம் மாலையா கோத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டாங்க. இது தன்னோட வெற்றிக்கு கிடைச்ச சந்தோஷம்னு நினைச்சு மேலும் ஆங்காரமா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க காளி தேவி. இப்படி நடனம் ஆடினதால உலகமும் நடுங்கி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உலகமே அழிய ஆரம்பிச்சிருக்கு. தேவர்கள் எல்லாரும் அன்னைய தடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. யாராலையுமே தடுக்க முடியல. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. சிவபெருமான் அங்க வந்து தானாவே தன்னோட மனைவியான காளி தேவியோட காலடியில விழுந்திருக்காரு. இதுக்கப்புறம் 2 விதமா சொல்றாங்க. அது என்னன்னா, சிவபெருமான் அப்படியே மனைவியோட காலில் விழுந்திருக்காங்க. தன்னோட கணவனை காலால மிதிச்சதும் அதிர்ச்சி அடைஞ்சு போய் காளி தேவி சாந்தமடைஞ்சதா சொல்றாங்க. இன்னொரு ஸ்டோரியில சிவபெருமான் தன்னை ஒரு குழந்தையா மாத்திக்கிட்டு காளி தேவியோட